அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, 5 பேர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த நசீபு கெட்டவங்க யாரு? இந்த மோசமானவர்கள் யார் தெரியுமா? முதலாவது, குடும்ப உறவை பிரிந்து வாழக்கூடியவங்க. யார் 3 நாளைக்கு மேலால பேசாம கதைக்காம வாழ்ந்து அவங்க 2 பேரும் மௌத்தா போனா 2 பேரும் நரகம் பெய்திருவாங்க. நாங்க உறவுகளை பிரிஞ்சு எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும் எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த உறவை பிரிஞ்சு வாழக்கூடியவங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. 2வது, ஆக்குல் வாலிதை, பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. 3வது, முதுமினுல் ஹம்ர், ஷாராயம் குடிக்கக்கூடியவங்க. அது கஞ்சவா இருக்கலாம், ஐஸா இருக்கலாம், தூளா இருக்கலாம், அபினா இருக்கலாம், மர்ஜுவானவா இருக்கலாம். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யாரு குடிப்பாங்களோ, அதுக்கு யாரு அடிமையாக இருப்பாங்களோ, இவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. 4வது, அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, முத்தரஜ்ஜிலா, பெண்களை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்கள், ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்கள். சில பெண்களை பார்க்குறோம், ஃபிட்டா டெனிம் உடுத்துக்கொண்டு, ஃபிட்டா டிஷர்ட் உடுத்துக்கொண்டு, தலையில வேற ஸ்கார்ஃப் போட்டுக்கொண்டு போகிறாங்க. சில ஆண்களையும் பார்க்குறோம், பொம்பளை புள்ளிகள் மாதிரி கம்மலை போட்டுக்கொண்டு, மாலையை போட்டுக்கொண்டு. இவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. 5வது, அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, 5வது, தெய்யூஸ். தெய்யூஸ்னா ஒரு மனிதன், ஒரு குடும்ப தலைவன். இவருடைய மனைவி அந்நிய ஆண்களோட சகஜமா பேசுகிறாள், பழகிறாள். இது பேச்சில் ஆரம்பிக்கப்பட்டு எங்க போகும்? ஜினால போய் முடியும். ஆனா இவர் தடுக்காம இருக்கிறார். இவர் தான் தெய்யூஸ். தெய்யூஸுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த பாவங்களிலிருந்து நாங்க தவிர்ந்து விலகி வருந்தி தௌபா செஞ்சா அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு அதற்கு மேலாக அன்பு காட்டக்கூடிய நாயன். அதனால அல்லாஹ் இந்த பாவங்களை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆமீன்.